செர்வன்ட்ஹுட் அப்படின்னா, செர்வன்ட்னா வேலைக்காரர், வேலைக்காரராக இருக்கும் அந்த காலம்னு அர்த்தம். இளமை பருவம்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி சைல்டுஹுட் அப்படின்னா இளமை பருவம்னு சொல்கிறோம், அந்த குறிப்பிட்ட காலம். செர்வன்ட்ஹுட் அப்படின்னா நாம் வேலைக்காரராக இருக்கும் காலம், அந்த பருவம் அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் வேலைக்காரராக இருக்க வேண்டும், அதுதான் பவுல் சொல்கிறார். நீங்கள் அவனவன் தனக்கானவைகளே அல்ல பிறனுக்கானவைகளே நோக்க கடவன் அப்படிங்கிறார். இப்போ இந்து மதத்தில் சனாதனம்னு இருக்குல்ல, சனாதனம்னா என்ன? சனாதனம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நாம் எல்லாரும் பிராமணர்களுக்கு அடிமை. பிராமணர் ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டாராம், கல்யாணம் பண்ணாமல் சேர்த்துக்கிட்டாராம், வைப்பாட்டின்னு பேர். அவளுடைய பிள்ளைகள் தான் நம்மெல்லாம் சூத்திரர்கள். பிராமணர்கள் திருமணத்தில் ஒரு சடங்கு ஓதுறாங்க, மந்திரம். அந்த மந்திரத்தில் என்ன சொல்கிறாரு? இந்த பெண் கடவுளுக்கு வப்பாட்டியாகி, அப்புறம் இந்திரனுக்கு வப்பாட்டியாகி, கடைசியில் எனக்கு வப்பாட்டியாகி, அப்புறம் கடைசியில் இந்த புருஷனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த மந்திரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு பிறந்தவெல்லாம் என்னுடைய வப்பாட்டி பிள்ளைங்க, சூத்திரர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்படி சொல்லுது இந்து மனு தர்மம். அதை தான் சனாதனம்னு சொல்கிறாங்க. அந்த சனாதனத்தை ஆமாம்மா அவங்க சொல்கிறது கரெக்டு தான், நாங்கள்லாம் பிராமணரோட வப்பாட்டி பிள்ளைங்க தான் அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க. எல்லா பெண்களும் ஆமாம்மா நாங்கள் பிராமணர்களுடைய வப்பாட்டிகள் தான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அப்படின்னு தீக்காலேருந்து விளக்கம் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க? இல்லை அது தெய்வீக செயல், நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை, இது இவங்களுடைய குற்றச்சாட்டு. இப்படி இருக்குது. சனாதனம்னா அதுதான், இந்து மதம் அதை தான் சொல்லுது. சில பேர் பின்பற்றுகிறார்கள், சில பேர் எதிர்க்கிறார்கள். இப்படி 2 குரூப் இருக்குது. இதான் சனாதனத்தோட விளக்கம். அதாவது ஒருவன் மேலே, அடுத்தவன் கீழே, அவனுக்கு கீழே இன்னொருவன், அவனுக்கு கீழே இன்னொருவன், இப்படி படிப்படியாக ஒருவனுக்கு கீழ் ஒருவன் என்பதை சொல்வது தான் சனாதனம். ஆனால் இங்கே பவுல் என்ன சொல்கிறார், கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்கும்போது, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாக இருங்கள், அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை நீ செய், அவன் உனக்கு அடிமை கிடையாதுங்கிற. அதான் பவுல் இங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அவனவன் தனக்கானவைகளே அல்ல பிறருக்கானவைகளே நோக்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கிடைவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். சார் நீங்கள் உட்காருங்க சார், பரவாயில்ல, இல்லை நீங்கள் உட்காருங்க, இல்லை பரவாயில்ல நீங்கள் உட்காருங்க. அப்போ சபைக்கு ஒருத்தர் வரும்போது நம்ம என்ன சொல்கிறார் பவுல்? ஒரு வறுமையிலே இருக்கிற ஒருவரை பார்த்தவுடன் நீ போய் அங்கே போய் வெளியில் போய் நில்லையா போயா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எல்லோரும் சாப்பிட்ட பின்னாடி கடைசியில் வந்து அப்படி ஏன் உயிரை வாங்குறேன் இப்படின்னு சொல்கிறான். அப்படி கிடையாது. யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல கண்ணியத்தையும் மரியாதையும் கொடுங்க அப்படிங்கிறது தான் அந்த வேத எழுத்து. அப்போ நீங்கள் ஊழியக்காரராக செயல்படும் காலத்திலே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு, செர்வன்ட்ஹுட். அதுக்கு வசனம் என்னென்னா 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் தான் அவர் சொல்கிறார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவுக்கு சகல வல்லமையும் கொடுக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து அநேக நேரம் இவர்கள் போய் கொலை செய்ய தேடும்போது அவர்கள் நடுவிலிருந்து மறைந்து போய்விட்டார். அவரை மலை உச்சியின் மேல் ஏறி போய் தங்கிருந்து தள்ளிவிட பார்த்தார்கள், அவர் அங்கிருந்து மறைந்து போய்விட்டார். இயேசு கிறிஸ்துவோட எலியாவும் ஆபிரகாமும் எல்லாம் பேசி கொண்டிருந்தார்கள். அப்போ எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பேற்பட்ட வல்லமையை செய்தார். குருடருடைய கண்களை திறந்தார். அநேகந்தரம் அவரை பிடிக்க வகை தேடியும் அவரை பிடிக்க முடியாமல் போயிற்று. அப்போ சிலுவை காட்சின்னு வரும்போது அவர் நம்முடைய உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக தம்மை தாமே வெறுமையாக்கி வேண்டுமென்றே வாலண்டரிலி தன்னை ஒப்பு கொடுத்தார். நிறைய பேர் வெற்றி வெற்றி வெற்றி, ஜெயிச்சிட்டோம் இயேசுவை பிடிச்சிட்டோம். ஒன்றும் பிடிக்க முடியாது. வேலை வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். த டைம் ஹேஸ் கம், வேலை வந்ததுன்னு தம்மை ஒப்பு கொடுத்ததுனாலே பிடிக்க முடிஞ்சுது. பேதுரு என்ன பண்ணா? சரக்குன்னு கத்தி எடுத்து ஒரே போட்டான். டப்புன்னு நிப்பாட்டினார். என்ன நினச்சிட்டு இருக்க நீ என்னைய பற்றி? ஒன்றுமே செய்ய முடியாத சொம்பன்னு நினச்சியா? இப்போ அடிச்சேன்னு வச்சுக்க, 12 படைகளுக்கு அதிகமானவர் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர் துவம்சம் பண்ணிட்டு போயிடுவாங்க. தெரியுமில? எல்லா வல்லமே எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறியா இல்லையா?
நானே தாழ்மையாகி வெறுமையாகி நிற்கிறேன்னா என்ன? இந்த காலத்திற்காகத்தான் இந்த உலகத்திற்கே வந்தேன். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காகத்தான் வந்தேன். சுமந்துக்கிட்டே போகிறதுக்கு வரல, சுமந்து அதை தீர்த்து விட வேண்டும். அதற்காக தான் வந்தேன். என்னுடைய வேலை எதுவோ அந்த வேலையை முடிப்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே வந்தேன். இந்த உலகத்திலே நான் வேலை செய்வதற்கு கிரியை செய்யும் காலம், நான் ஊழியம் செய்யும் காலம், வேலைக்காரனாக இருக்கும் காலம் இருக்கிறது. அவர் என்ன சொன்னார்? இடுப்பில் ஒரு துண்டு கட்டியிருந்தார். அந்த துண்டை கழட்டி தண்ணியில் நினச்சி எல்லாருடைய கால்களையும் கழுவினார். இன்றைக்கும் ஆர்சி சர்ச்சில் அங்கே இவர் இருக்கார்ல, வாட்டிக்கனில் போப், அவர் என்ன பண்ண வருஷத்துக்கு ஒருக்க கால்களை கழுவுவார் மற்றவருடைய. ஏன்னா அந்த சிம்பாலிக்காக இன்னும் கொண்டு வந்துட்டுருக்காங்க. எதற்காக கால்களை கழுவ வேண்டும்? எப்பேற்பட்ட உயர்ந்த நிலையிலே நீ இருந்தாலும் இந்த மக்களுக்கு நீ வேலைக்காரன் தான். இந்த மக்கள், பொதுமக்கள் எல்லாரும் உனக்கு உயர்ந்தவர்கள் தான் என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லி காட்டினார். உனக்கு மேல் ஒருவன் இல்லை. இன்றைக்கி சர்ச்சு 1800 பிரிவாக உடைஞ்சது காரணம் என்ன? அவன் என்ன பெரிய ஐயரா மயிரா? அவனுக்கு மேலே எனக்கு வரம் தெரியும், எனக்கு ஊழியம் தெரியும், எனக்கு பிரசங்கம் தெரியும், பைபிள் வசனம் தெரியும். அவனோட சேர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்ல அவர் செய்வது தவறு. அவர் செய்வது தவறுனா என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து இடத்திலே வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா இல்லையா? அப்போ நீ ஜெபி, ஊக்கத்தோடு ஜெபி, அமைதியாக தாழ்மையாக இரு. அவர்களை கிரியை செய்ய விடு. கிரியை செய்ய விடாமல் இப்படி தனியாக நீ ஒரு ஆலயத்தை கட்டி அங்கே ஒரு பெரிய காணிக்கை பையை வச்சு அங்கே ஒரு உண்டியலை வச்சு அதை எடுத்து ருசி கண்டு போயிட்டேன். இதான் இப்போ நடக்குது உலகம் அப்படின்னு சொல்கிறார். பட் ஜீசஸ் மேட் ஹிம்செல்ஃப் நத்திங், டேக்கிங் தி வெரி நேச்சர் ஆஃப் அ சர்வெண்ட், பீயிங் மேட் இன் ஹியூமன் லைக்னஸ், and being found in appearance as a man, he humbled himself and became obedient to death, even death on a cross. சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அவர் இந்த உலகத்திலே ஒரு ஊழியக்காரனாக வந்தார். ஊழியக்காரன்னா கிறிஸ்தவ பாஷையில் அப்படியே பெரிய இதாக போயிடும். கிறிஸ்தவ பாஷையில் ஊழியக்காரன் சொன்னாலே, ஐயா வாங்கய்யா நீங்கள் ஊழியக்காரர் ஐயா, சொத்துறையா அப்படிங்க. ஊழியக்காரனா வேலைக்காரன் ஆயின்னு அர்த்தம். இவனுங்க அந்த ஊழியக்காரங்கிற வார்த்தையவே உயர்த்திட்டானோ. இந்த உலகத்தில் ஊழியம் செய்வதற்காக வந்தாரே ஒழிய ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை அப்படின்னார். ஊழியம் செய்யும்படியும் அநேகரை மீட்கும்படியும் வந்தார். இன்றைக்கி ஊழியக்காரர் துறை வந்தார்னா தனியாக ஏசி ரூமுக்குள்ளே போய் சிக்கன் பிரியாணி சாப்பிடுவார். ஏன் மக்களோட சாப்பிட மாட்டியாக்கா? உங்களுக்கு மட்டும் தனியாக போடணுமாக்கும்? நீ பெரிய வெண்ணையா? உண்மையிலே கிறிஸ்து கூட பிரியமான ஊழியக்காரனா இருந்தால் என்ன பண்ணும்? ஏன் எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடும்? என்னங்க இருக்குது? இப்போ இன்றைக்கி ஸ்டாலின் அரசியலில் வந்து செய்கிறாருன்னு என்ன பண்ணுறாரு? தரையில் உட்காந்து பிள்ளைகளோடு சாப்பிட்றாரா இல்லையா? அதானே சரியான முறை. யோசிக்கணும். அப்போ நம்ம ஊழியக்கார வெண்ணெய் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ யார் உண்மையுள்ள ஊழியக்காரன்? அது என்னங்க, எங்கள் 10 பேருக்கு மட்டும் என்னங்க சாப்பாடு தேவைப்படுது? எல்லோரும் சேர்ந்து என்ன இருக்கோ அதை சாப்பிடுவாங்க. எங்களுக்கு மட்டும் ஏன் தனியாக செய்கிறீங்க? நாங்கள் அவங்களுடைய கால்களை கழுவுவதற்கு கூட தகுதி இல்லாத ஆளுங்க. எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க, வாங்க உட்காருங்க, நீங்களும் நானும் ஒன்று தான். கர்த்தர் நம்ம எல்லாம் படைத்தார், நம்ம மீது அன்பாக இருக்கிறார், வாங்க, ஏன் நீங்கள் தனியாக போகிறீங்க? இப்படி தங்களை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒடுக்கப்பட்டவர்களோடு, ஒதுக்கப்பட்டவர்களோடு, மார்ஜினலைஸ்ன்னு சொல்லுவாங்க, விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் எல்லாரும் புறக்கணித்து விட்டார்கள். யாருமே அவர்களோடு சேரல. அவங்கள அரவணைத்து கொள்ளுங்கள். இதுதான் உண்மையான ஊழியம். இப்போ ஊழியக்கார வெண்ணைங்கெல்லாம் டாப்பாக போயிட்டாங்க. ஏசி காரு, ஏசி ரூமு. நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் வீட்டுக்கு போனேன். நம்ம கும்போணம் சீனியர் காலனியில் தான். நைட்டு மங்களும் ஃபுல்லாக 24 மணி நேரம் ஏசி ஓடும். கையில் க்ளவுஸு, காலில் க்ளவுஸு, கோட்டு சூட்டு போட்டு தான் படுத்து தூங்குவார் ஐயா. யாரோட காசு? ரிக்ஷா எடுத்துகிட்டு போகிறவன், பழைய இரும்பு, தகரம், பிளாஸ்டிக் விற்று கொண்டு காணிக்க போடுறவன், இந்த மாதிரி இருக்கிற இடத்துல 10% நீங்கள் தசமப்பாக வாங்கி கோடீஸ்வரா ஒய்யார வாழ்க்கை வாழ்கிறீர்கள். அவர்களுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? கிறிஸ்துவை கொடுத்தீர்களா? கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை கொடுத்தீர்களா? செல்வத்தை கொடுத்தீர்களா? ஊழியக்காரனாக இருந்தீர்களா? வேலைக்காரனாக இருந்தீர்களா? இல்லை. அவர் சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தேவனுடைய சாயலாக இருந்தும் அப்படியே தேவனுடைய தற்சொருவமாக இருந்தார். அப்படியே டிட்டோ சார், அப்படியே இவர் தான் இறைவன். பிலிப்பு பயணங்கிற எங்களுக்கு பிதாவை காண்பி, எங்களுக்கு அது போதும், ஒரு முறை பார்த்துட்டோம்னா போதும், ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கையில். பிதாவை மோசையை பார்க்கணுன்னாரு, பின்பக்கமாக பார்த்தாரு. பிதாவை மட்டும் எங்களுக்கு காண்பிச்சிட்டிங்கன்னா அது போதும். என்ன பிலிப்பு பேசுகிற நீயே? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் அவரும் ஒரே சாயலாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? தேவனுடைய தற்சர்வமாக இருந்தும் அவர் தம்மை உயர்த்தாதபடிக்கு, தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அப்பேற்பட்ட குணத்தை காண்பித்தும் அவராலே உயர்ந்தும் நம்ம என்ன பண்ணுறோம்? மண்டக்கணம் வந்துடுது. யாருக்கிட்ட? என்கிட்டயா? நீ யார்? ஒரு நிமிஷம் உட்காந்து யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு நோய் வந்துருச்சுனாலோ விபத்து ஆயிடுச்சுனாலோ உடனடியாக நம்மை விட்டு ஓடி விடுவார்கள். யாருமே நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. படுத்த படுக்கை ஆகிட்டோம்னு வச்சுக்க, 2 நாள் வந்து கேட்பாங்க, 3ஆவது நாள் அவ்வளோதான், அது தீராத நோய் வந்துருச்சுங்க. அது போய் பார்த்து நமக்கு இன்னும் புண்ணியம் கிடையாது, அவ்வளோதான், இனிமேல் யாரும் தேர மாட்டான், செத்துருவான், அவன்கிட்ட போய் என்னத்தை பேச வேண்டிய கிடக்கு அப்படின்னு சொல்லி ஆளை ஒதுக்கிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு. அப்போ இப்படி வரும்போது என்ன ஆகும்? அதை தான் நம்ம யோசிக்கணும். ரொம்ப முக்கியமாக நம்ம ஒன்றுமே கிடையாது, ஒரு நாய், தெரு நாய் போல தான் நம்ம. அதை விட மோசமானது, ஒரு நாய் செத்தா கூட, நோயினால் செத்தா கூட 10 நாய் சுற்றி நின்னாலும் நமக்கு எதுவுமே கிடையாது. இப்பேற்பட்ட சாவுக்கு இனமான ஒன்றும் இல்லாத ஒரு மனிதன் தன்னை பெருமையாக பேசிக்கொள்கிறார். இதான் சொல்கிறார். Have you noticed as you read the 4 Gospels that it was Jesus who served others, not others who served Jesus? நீங்கள் இந்த 4 திருமறைகளை இவர் ஐயர் படிக்க சொன்னார், படித்து முடிச்சிட்டியா? நீங்கள் திருவிருந்துக்கு படிக்கிறதுக்கு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 திருமறைகளையும் படிக்க சொன்னார்ல. ஃபுல்லாக படிப்பாங்க. ஒன்று ஒரு அதிகபட்சம் 1 hour ஆகும். கடகடகடன் படிக்கலாம். என்னான்னு போட்டிருக்கேன். ஒரு 4 times படிச்சுட்டேன்னா இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே வந்தார், திருவிருந்துக்கு ஆயத்தமாக எதற்கு அது படிக்க சொல்கிறார் என்றார். இயேசு கிறிஸ்து என்றால் யார், எதற்காக இந்த உலகத்திலே வந்தார், என்ன செய்தார், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார், கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தது உங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக, வேலைக்காரனாக இருப்பதற்காகத்தான் வந்தார். இயேசு கிறிஸ்து மக்களுக்கு வேலைக்காரனாக இருக்கத்தான் வந்தார். நான் வேலை செய்வதற்காக தான் வந்தேன், மற்றவர்கள் எனக்கு வேலை செய்து கொடுப்பதற்காக நான் வரவில்லை என்றார். மனுஷகுமாரன் ஊழியம் செய்யும்படி வந்தார், ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை. ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கவும் தம்மை தாமே கொடுக்கவும் வந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுதான் இந்த 4 அதிகாரத்தில் எழுதியிருக்கு. He was at the back and call of all kinds of people. அப்போ என்ன பண்ணார்? எல்லா மக்களையும் அழைத்து கொள்வதற்காக அவர் பின்னாலே நின்று கொண்டார். ஃபிஷர்மென், ஹேர்லாட்ஸ், டேக்ஸ் கலெக்டர்ஸ், த சிக், சாரோவிங், எல்லாரையும், மீன்பிடிக்கிறவர்கள், வேசிகள் என்று எண்ணப்பட்ட சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள், வரி வசூல் செய்பவர்கள், நோயாளிகள், துன்பப்படுபவர்கள், இவர்கள் எல்லாம் அணைத்து கொண்டார். In the upper room, when his disciples apparently refused to minister, Jesus arose, laid aside his outer garments, put on the long linen towel and washed their feet. மேலறையில் எல்லாரும் என்ன பண்ணாங்க? டிசைபிள்ஸ் apparently refused to minister. அவருடைய ஊழியக்காரர்களை என்ன நினைச்சாங்க? எங்கள் ஆள் யாரும் தெரியுமா, சும்மா அசத்துவார், அப்படியே நோயாளிகளை குணப்படுத்துவார், வித்தைகளை காட்டுவார், 5000 பேருக்கு சோறு போடுவார், 10,000 பேருக்கு சோறு போடுவார், இதெல்லாம் நடக்கும். நாங்களாம் யார் தெரியுமா? அந்த காலத்திலே ஒரு குரு எந்த அளவுக்கு உயர்வானவரோ அவரை பின்பற்றுகிறோம் உயர்வானவர்கள். அதனால் காலரை தூக்கி விட்டு போயிட்டு இருந்தான். நீ எல்லாம் அப்படி செய்யாத, நான் அதுக்கெல்லாம் வரல, இங்கே என்ன ஒரு குருவாக இருக்கிறக்கா வந்தேன், அப்படி கிடையாது, எல்லாருக்கும் ஊழியம் செய்யுங்கள். அவங்க என்ன பண்ணாங்க? என்னத்தை ஊழியம் செய்கிறது போயிட்டு அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரே காலுகளை கழுவுறார். அப்போ பேதுரு என்ன சொல்கிறான்? என்னங்க நீங்கள் என் காலெலாம் நீங்கள் கழுவாதீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நான் உன்னுடைய கால்களை கழுவவில்லை என்றால் எனக்கும் உனக்கு எந்த பங்கும் இருக்காது, பாத்திரம் இருக்காது, பார்த்துக்க. அப்படின்னா என்னை முழுசாக கழுவுங்க. ஏற்கனவே குளித்தவன் மறுபடியும் காலை மட்டும்தான் ஏன் கழுவணும்? நீங்கள் குளிச்சிட்டீங்கய்யா, காலை மட்டும் கழுவுனா போய்யா. இதே மாதிரி நான் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீங்கள் போதகர் என்றும் தலைவன் என்றும் சொல்கிறீர்களே, நானே உங்களுடைய கால்களை கழுவினால் நீங்கள் போய் எல்லாருடைய கால்களையும் கழுவுங்க, அவங்களுடைய செருப்பாருங்கன்றது அர்த்தம். பொதுமக்களுக்கு நீங்கள் செருப்பாருங்க, எல்லா ஊழியத்தையும் செய்யுங்க, எல்லாரும் உங்களிலும் மேலானவர்களாக எண்ணுங்கள். இதுதான் கிறிஸ்துவம். அடுத்து என்ன போட்டிருக்கு? In upper room, when his disciples apparently refused to minister, Jesus arose and laid aside his outer garments, put on the long linen towel and washed their feet. He took the place of a menial slave. அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க, அடிமைகள் மாதிரியே தான் அவர் அந்த இடத்துல நடந்து காட்டினார். திஸ் வாஸ் த சப்மிசிவ் மைண்ட் இன் ஆக்ஷன் அண்ட் நோ ஒண்டர் ஜீசஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சச் ஜாய். அந்த மாதிரி
எல்லாருக்கும் கீழ்ப்படியும் வகையிலே நாம் நடந்து கொண்டால் மகா பெரிய சந்தோஷத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சம்திங் டு பாண்டர். இன் யோர் எக்ஸ்பீரியன்ஸ், வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் சர்விங் அதர்ஸ் அண்ட் ரிசீவிங் பர்சனல் ஜாய்? மற்றவர்களுக்கு பணிவிடை செய்து மற்றவர்களுக்கு தாழ்மையாக நடந்து கொண்டு அதனால் கிடைக்கிற சந்தோஷத்தை அனுபவிப்பது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷம் என்ன? இதான் ரொம்ப முக்கியம். நேற்று ஐ கேம்பில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு சில பேர் ஹெசிடென்ட்டாக பார்த்தாங்க எங்கள் ஸ்டாஃப். ஒரு சில பேர் இங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. எல்லா பேரையும் வழிக்கு கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக வாழ்த்துறாங்க எல்லாரும். சார் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் சார், இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை, இது மாதிரி நீங்கள் செய்யணும் சார் அப்படின்னு நமக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பார். அநேகருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். அநேகருடைய சாபம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாபத்தை கொண்டு வரும். அதான் யாரோட வாயிலே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இன்றைய சிந்தனை. நாம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காகத்தான் இந்த உலகத்திலே வந்திருக்கிறோமே ஒழிய மற்றவர்கள் நமக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது.